Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க. பட்லர் போட்டு பொசிக்கிட்டா இன்னைக்கு போட்டு அவங்கள. Yeah, definitely a lot of talking points, Chica. But before we start, let's just address it. I think live show, obviously, ஒரு question was taken out of context, and obviously we misunderstood the entire situation. P-Dog கிட்ட பேசியாச்சு, dear viewers. எல்லாம் நல்ல friend. In fact, Chicaவும் P-Dog பேசினாங்க. 1 hour பேசினாங்க. 5 minutes அந்த டாபிக்லாம் முடிச்சுட்டு 45 minutes வந்து வெறும் கிரிக்கெட் பேசியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணணும், ஆர்சிபி என்ன பண்ணணும்னு. எனிவே Chica, that is out of the way. Let me be very frank. I'll be very நான் தப்பு வந்து probably the heat of the moment நான் சொல்லிட்டேன். Sorry P-Dog மச்சான். Sorry, my apologies. அப்படி சொல்ல கூடாது. You're also an analyst. I'll have to give you the respect as some of the viewers have said. I have to give respect. Fine. I'm sorry, dear viewers. My apologies. Complete apologies to all of you. Yeah, from the Cheeky Chica family, in fact, P-Dog. Anyway, let's move on, Chica. ஏன்னா RCB versus GT இன்னைக்கு lot of people expected RCB இன்னைக்கு வந்து மெரிக்க போறாங்க GT in RCB last 3 out of 3 home games அங்க win பண்ணாங்க, strong sides. But GT surprised us, Chica. ஏன்னா பாருங்க ரபாடா இல்லாம அந்த ஒரு பேஸ் அட்டாக் வச்சுட்டு நோண்டி தள்ளாரு. நான் உங்ககிட்ட சீசன் முன்னாடி சொன்னேன் Chica, சிராஜ் வாட்ச் அவுட் ஃபார் சிராஜ் இந்த IPL. What a performance by Siraj, Chica. என்ன ஒரு bowling அந்த 145 Chica he was clocking today. ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டோட வந்தான். See, உண்மையை சொல்லணும்னா I'm not a great Siraj fan. இன்னைக்கு போடுற bowling பார்த்தா really became a Siraj fan. என்னன்னா the way he bowled target top of stump and the hard length. In fact, he bowled more harder lengths than Hazelwood. அதனால தான் wickets கிடைச்சது because he was right on the stumps and ting தான். And what I liked about Siraj's attitude today was how he was so accurate. The most important accuracy, line and length. நீ பார்த்தனா hard length போட்டுனாங்க. Line is very line, length is very good. Very good length. You can't just take the ball அடிக்க முடியாது. விட்டு கட் முடியாது. அங்கதான் I thought RCB missed a trick. எப்படி ஜாஸ் பட்லர் பார்த்தான்னா first 10 balls and 9 runs அடிச்சான். Good bowling போட்டா you have to give respect to the bowling. இப்ப ரெஸ்பெக்டே பண்ணல. சும்மா சுத்துறாங்க. என்னது எல்லாரும் கூட சுத்துறாங்க. See, except Virat Kohli got out a good shot. எல்லாரும் நீதான் சுத்தல்ஸ்கி கண்ணமுடி சுத்துறாங்க. See, சுத்துறதா சுத்துறீங்க, கண்ணமுடி சுத்தலாமான்னு. யா, தேவ்தத் படிக்கல் இறங்கி வந்து போல்டு. அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் ஆக்சுவலி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த 15 பால் ஃபர்ஸ்ட் 15 பால் ஒரு 10 தடவை அவுட் ஆயிருப்பாரு மாதிரி ஆடினாரு ஆக்சுவலி முகமது சிராஜ்க்கு எதிரா. ஒரு அல்வா கேட்ச் வேற விட்டாரு. அங்கதான் சொல்றேன். See, what I'm trying to say is தேவ்தத் படிக்கல் சுத்துறான். விராட் கோலி நல்லா ஆடினாங்க. இங்க ரஜத் பைட்டா கொஞ்சம் ஏத்துமானா கொஞ்சம் கஷ்டப்படுறான். Let's be very clear. ரஜத் பைட்டா கொஞ்சம் ஏத்துனா கொஞ்சம் கஷ்டப்படுறான். He has in fact game plan போட்டாங்க. Against fast bowling is like he's not very comfortable. And let's be very clear. He's not good against some quick bowling. He's very good against a slow medium pace and spin. Fast கொஞ்சம் genuine pace bowling ரஜத் பைட்டா struggles. Let's be very honest with you. எல்லா டீம்ஸ் நோட் பண்ணுவாங்க. And Phil சொல்லலாம், that's my game path, that's the way he plays. பட்டா பாகியம் படாடி லேகியம். Okay, Phil ரஜத் படிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வருஷமாச்சு அவன் பேட்ல பட்டு 2020 அப்புறம் படிக்கல் அடிச்சு நான் பார்த்து கிடையாதுப்பா. IPL தான் 2020 அப்புறம் டாக் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 21 அடிக்கல, 22 அடிக்கல, 23 அடிக்கல, 24 அடிக்கல, 25 இப்போ அடிக்கல. இந்த மாதிரிலாம் சுத்தினா எதுக்கு ஆடுறாங்கன்னு தெரியல எனக்கு. சுத்தக்கூடாதுப்பா கொஞ்சம். See, you have to understand the wicket, the opposition also have good wickets, and in all fairness the wicket was also doing a little bit. அவங்க ஆடுற கஷ்டப்பட்டு even Sai Sudarshan took his time earlier on, if you notice it. Sai Sudarshan took his time, Butler took his time. Everybody, those who took time, they scored well. Livingston took his time, then only started scoring. Okay, Chica. So let's get straight to a new segment, guys. நாங்க இது ஒரு புது செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். பிகினிங்ல the Cheeky Chica nation wants to know. என்னதுடா இது அணினா ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு மேட்ச்ல இதெல்லாம் பண்ணது கரெக்டா இல்லலாம் பண்ணது தவறா இல்லன்னு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ். So let's start with the toss. Was toss the nation wants to know about India. Yeah, the nation wants to know. Was toss a big crucial factor in the particular game? ஏன்னா first inningsல definitely ball நிறைய மூவ் ஆச்சு. You saw that extra movement you saw, but was it just movement or was it also the quality of Gujarat's bowling?
Honestly speaking, I wouldn't say not toss winner. I would have batted first. Let me be very frank. If I batted first and scored 210, the RCB would have won the game. Frankly, the Gujarat Titans bowlers bowled brilliantly. The How bowlers Chika, you're bowled saying they would have won the game? அவங்க 3 overs to spareல அடிச்சிருக்காங்க Chika. அணி அதுக்கப்புறம் கடைசியில் அடிச்சிட்டாங்க அணி let me be very frank. You put 210 in the ball, it's not going to be that easy to play. Ani, let's be very honest with you. Don't you think it was tougher to bat in the first? Nation wants to know அப்படின்னா நான் டாஸ் வின் பண்ண நான் வந்து கிளியரா சொல்ல நீ என்ன கேளு நேஷன் வாண்ட்ஸ் டு சொல்லி நீ கொடுக்க வந்து பிரயோஜனம் கிடையாது. நீ என் கையில விடு. நீ உனக்கு நீ நேஷன் வாண்ட்ஸ் நீ வேணா பதில் சொல்லு. அப்புறம் நீ பதில் நான் வாய் நான் கேக்குறேன். The நேஷன் வாண்ட்ஸ் நோ டு வாஸ் டாஸ் a good practice. Go ahead Chika, go ahead. Okay, so in my opinion it's a good toss to lose for RCB. I would have batted first. Ideal toss. They didn't bat well. Bowlers bowled well, yes. As I said, they could have spent more time. So it is good bowling, a combination of good bowling, bad batting. Frankly speaking, Namur, GT, Tamilians, Sai Kishore, Robert Brahmana bowling, Sai Sudarshan, Samaya batting. In all fairness, so Sai Kishore, I would say something, dear viewers, watch out for this boy. He is going to IPL pista for Sai Kishore. Yeah, in fact, we will definitely come to Sai Kishore. ஏன்னா அந்த நேஷன் வாண்ட்ஸ் டு நோல ஒரு கேள்வி இருக்கு சாய் கிஷோர் பத்தி எனக்கு. பட் நான் அதுதான் லாஸ்ட் ஷோலயே சொன்னேன் Chika, நம்ம 2 தமிழ் பசங்க ஆடுறாங்க. இன்ஃபேக்ட் ஷாருக் கானும் சேர்த்துக்கினா ஒரு 3 தமிழ் பசங்க ஆடுறான். எனக்கு குஜராத் பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கு. And they're doing well Chika, they're doing well. Even though I feel RCB வந்து I felt இன்னைக்கு வந்து they would have been a stronger side. Gujarat surprised all of us Chika. I'm going to be honest. I didn't expect இந்த மாதிரி ஒரு performance from Gujarat. So next question, nation wants to know is Sai Kishore right now in the current IPL, is he the best left arm spinner going around? 100%. So far, இதுக்கு 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. சூப்பரா bowling பண்றாங்க. Every match is bowled well. First match, I think he got 3 wickets. First match, he got 3 wickets, if I'm right. Against Bombay also, he bowled very well. Second match, if I'm right. And third match, இன்னைக்கு பார்த்தா Alakshma. He bowled a left-handed carom ball. And bowled Alakshma carom ball எடுத்துட்டு போனா. Alakshma. He said, நான் சொல்லி எடுத்த பால் அப்படின்னு சொல்லிட்டான். He said, I planned it. So what I like about Sai Kishore is, and he was very honest with his comments when he mid-match கூட. He said, yes, the wicket did help the spinners, and he maximized it. And his high arm action, டக்கு பறக்கணும் போடுறான். வித்தே கொடுக்குற பேட்ஸ்மேன். சூப்பர் Sai Kishore. சூப்பர் bowling டா மச்சான். ஃபேண்டாஸ்டிக்கா போற. தூள்றா மச்சி. நீ போடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் நீ T20 இந்தியா ஆடுவ பார். கவலையா நான் சொன்ன Sai Kishore potential T20 இந்தியா பிளேயர். 100% டெஃபினட்டா. பட் நல்ல காம்படிஷன் இருக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸ்லாட்டுக்கு. அக்சர் பட்டேல் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா ஆஃப் கோர்ஸ் ரிட்டையர்ட் ரீசென்ட்லி. ஸோ அக்சர் பட்டேலுக்கு அவருக்கும், பட் ஹீ இஸ் டெஃபினெட்லி ரைட் அப் தேர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் Chika, ராஷித் கான் லாஸ்ட் இயர் 10 விக்கெட் தான் ஐபிஎல்ல. அவரோட பேக் சர்ஜரிக்கு அப்புறம் ஹி ஹஸ் ஸ்ட்ரகிள் Chika. வாட் இஸ் மிஸ்ஸிங் வித் ராஷித் கான்? See, Ani, பேக் சர்ஜரிக்கு முன்னாடி ஸ்ட்ரகிளிங். போன வருஷமே ஸ்ட்ரகிளிங் அனி. போன வருஷத்துல ஸ்ட்ரகிளிங் அவன். அது போன வருஷம் பேக் சர்ஜரியில இருந்து தான் Chika வந்தாரு அவரு. இல்லப்பா கொஞ்ச நாளே ஸ்ட்ரகிளிங். அவன் எடுத்து பார்த்தா 2021, 22, 2024 எடுத்து பார்த்தா ஒரு வருஷமா இயர் பை இயர் கொஞ்சம் 2023 Rashid Khan had his best IPL year Chika. 25 wickets மேல எடுத்தாரு. நிறைய one of the main reasons why, but you have to understand வந்து அனி fine அனி ரொம்ப கூகுள் தான் போறான். லெக் ஸ்பின் போடுறது கிடையாது. நீ பார்த்தா those people who played across line only have got out. நீ பாரு நீ எப்படி ஆனா மாதிரிமா அவனை போடு. Livingston ஃபுல்லா across தான் அடிச்சிருந்தாரு Chika. ஸ்வீப் தான் அடிச்சிருந்தாரு. inside the line வந்து mid wicket அடிச்சு கொடுத்தான். You have to understand, he didn't play across. There's a difference between across and going with the spin, with the turn. Because he's bowling googly is நீ லெக் ஸ்பின் கூகுள் அடிக்க பார்த்தா நீ அக்ராஸ் லைன் ஆடுற. நீ அவன் என்ன பண்ணா உள்ள வந்து ஸ்கூப் பண்ணி விட்டுருந்தான் எல்லாத்தையும். ஒரு இன்ஸ்விங்கர் ஸ்கூப் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஸ்கூப் பண்ணிதான். So frankly speaking, he is also lost it. Let's be very clear. Everybody know what it is. அந்த நம்பர் ஒரு ஐடென்டி பண்ண அவனை போட்டு அந்த நம்பர் அடிச்ச அப்புறம் வேற யாரும் லிவிங் சாக்ஷன் போட்டு. So if in my opinion, yes, he is not the same old Rashid Khan, the deadly Rashid Khan கிடையாது. Let's be very clear, he's not a deadly Rashid Khan. Now people have seen it through attack பண்ண ஆரம்பிப்பாங்க பாருங்க. கொஞ்சம் 2 அடி அடிச்சா அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. Yeah, we'll definitely. Last question on the nation wants to know. அதுக்கப்புறம் we'll talk about the match. Are RCB missing a left-hander in the middle Chika? Or a quality left-hander in the middle? See, I think that's why they're trying Russia. They have the Padikkal in the level. உண்மையா சொல்றேன். ஓகே CSK ஓட quick fire 20 ரன் அடிச்சா மச்சான் போயிச்சான். Padikkal நிஜமா அடிப்பானா தெரியல. படிக்கல்லாம் அடிக்கல் தான். அடிக்கல் நான் தான் வாங்கணும் அவனுக்கு போட்டு. அடிக்கல் தான் ஃபவுண்டேஷன் படிக்கலுக்கு அடிக்கலே கிடையாது அவனுக்கு. அடிக்கலே கிடையாது. அப்புறம் தான் படிக்கல. படி எங்க வைக்க முடியும்? அடிதான் இருக்கணும் முதல்ல. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சாலிடா இருக்கும். ஃபவுண்டேஷன் தான் படி வைக்க முடியும். ஃபவுண்டேஷன் அடிக்கல்னா வந்து ஃபவுண்டேஷன், படிக்கல்லாம் படி தெரியுமா? அடிக்கல்லாம் தமிழ்ல ஃபவுண்டேஷன்ரா.
But Yeah, I mean, a step. Sorry, I was impressed with the 2020 season. But you can't just go on everything. See, you have to understand. Bowlers are also intelligent. நீ சும்மா இறங்கி சுத்துவான் இறங்கி போன மாதிரி இறங்கி தான் சுத்தினான். போன மாதிரி கொஞ்சம் பட்டுட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாட்டினான் சிஎஸ்கேவோட. So let's be very clear. You will have to play intelligent cricket and you will have to know situation. உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன? அவன் ஸ்ட்ரென்த் அடிச்சாருதான் இறங்கி ஆடுதான் வந்து. His strength நேர அடிக்கிறது, சைஸ் அடிக்கிறது, பேக் ஃபுட்ல கட் அடிக்கிறது, இப்படி ஃபிளிக் அடிக்கிறது, இதெல்லாம் தான் ஒரிஜினல் ஸ்ட்ரெங்த்ஸ். இது அவன் ஸ்ட்ரெங்த் இறங்கி ஆடுது அவன் ஸ்ட்ரெங்தா? definitely இல்ல. See, you will have to play his strength. See, what did Butler do? He's not getting his shot. He played his strength. What did Sai Sudarshan do? He played to his strengths. Straight drive, superb அடிச்சான். பாரு இதுவன போட ஜாஸ் என்ன மாதிரி அடிச்சான் பாரு, 6 தலை மேல. அதுக்கப்புறம் தப்பாக்கணும் ஸ்ட்ரெயிட் டிரைவ். They didn't come down the wicket not unnecessary. சரி, okay, let's come back to the match, Chika. Coming back to the match as such, Prasidh Krishna. நேஷன் வாட்ச் நான் சொல்ல மேட்ச் தான சொல்லிட்டு இருக்கேன். நான் கதைய அதனால தான் அந்த கேள்வில அப்படியே மேட்ச் பத்தியே ரிலேட்டடா கேக்குறேன். அந்த நேஷன் வாட்ச் சொல்லி அப்படியே இன்னொரு கேள்வி கேட்றேன். நீ சொல்ல போற அம்பலிமா கதை சொல்ற மாதிரி இருக்கு நீ. அம்பலிமா கதையெல்லாம் கேட்டிருக்கீங்க நீ? இல்ல சத்தியமா கேக்கல. என்னடா நீ ஒரு புடிப்பே அம்புலி மாமா கதை. அம்புலி மாமா பார்த்து இந்த பசங்க மம்மர கூட தெரியாது, காத்தாடி கூட அம்புலி மாமா பார்த்து கிடையாது. என்ன காமிக்ஸா நீ பாத்துக்கே தெரியலடா டேய். நல்ல ஒரு பூமர் அங்கிள் மாதிரி பேசுறீங்க இப்போ நீங்க. இப்போ 2025க்கு வாங்க இப்போ. ஓகே, 2025 இந்த பர்టిక్యులர் மேட்ச்ல நேஷன் வாண்ட்ஸ் டு நோ இஸ் குஜராத்தோட ஃபாஸ்ட் bowling அட்டாக் பார்க்கிறதுக்கு ஆர் தே லுக்கிங் லைக் தி பெஸ்ட் சீக்கா? இப்போ பாருங்க, வித்அவுட் ரபாடா எஸ் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி வாங்கினாங்க. பட் ஆஷிஷ் நேரா லாஸ்ட் 2 கேம்ஸோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் செம்மையா இருந்தது சீக்கா. இனி விராட் கோலி நீங்க சொல்றீங்க அவுட் ஆனாரன்னு, பட் ஒரு பிளான் வச்ச மாதிரி இருந்தது சீக்கா. அங்க ஃபீல்டர் பாருங்க கரெக்டா வச்சு எடுத்தாங்க. ஃபில் சால்ட்டுக்கு நீங்க பாருங்க, முகமது சிராஜ் நல்ல மேல போட்டாரு, பேட்லே படல பால், ஹி லெட் தி பால் ஸ்விங். ஒரே ஒரு பால் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாரு, இறங்கி வந்து 6 அடிச்சாரு. நெக்ஸ்ட் பால் இமீடியட்டா கரெக்ட் பண்ணி திருப்பி மேல போட்டாரு. ஐ தாட் தேர் பிளானிங் இஸ் பிரில்லியன்ட் சீக்கா. ஒரு பிரசித் கிருஷ்ணா எப்படி இன்னைக்கு சுப்மன் கில் யூஸ் பண்ணாரு மிடில் ஓவர், பிரசித் கிருஷ்ணா சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. ஆர் குஜராத் லுக்கிங் லைக் a complete fast bowling unit. அவன் ஃபாஸ்ட் பால் பாத்தீங்கன்னா நீ முகமது சிராஜ் பிரில்லியன்ட் 4 for 19 4 points அவன் economy 3 விக்கெட். பிரசித் கிருஷ்ணா was very impressed with பிரசித் கிருஷ்ணா. Let me be very frank, last 2 matches பார்த்தா நல்லா போட்டுருக்கான். யூசா திபு ஸ்பீட் போடுவான், வித்து கொடுப்பான், டமால் டிமின் அடிப்பாங்க. அப்படியே ஸ்டக் டு லைன் அங்கே நேரா into the body. அர்ஷத் கான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா into the body போட்டாங்க. சூப்பர் ஷாட் விராட் கோலி. நீ சொன்ன பிளான் பண்ணி எடுத்தாங்க. So what I'm trying to say is, yes, definitely Ashish Nehra's experience and planning has come to foreplay. I mean, it's come to play, definitely, yes. And Ishant Sharma, okay, Mada. Sai Kishore was outstanding. Brilliant, simply brilliant. Rashid Khan போட்டு நோங்கு மோத்திட்டாங்க போட்டு. கொஞ்சம் யோசிப்பாங்க ரஷித் கான் ஆடுறதுக்கே யோசிப்பாங்க. பட் ஆடுவாங்க 11ல ஒரு பேச்சு சொல்ல வரேன். But the point is, Rashid Khan too early. I'm not writing out. Ani மார்க்காத அணி எல்லா மேட்ச் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ராங் நம்பர். லாஸ்ட் இயர்ல இருந்தே he has been pretty poor சீக்கா. அதுதான் 3 மேட்ச் அடி வாங்கிருக்காங்க அணி. Let's not forget it. So ஒரு என்ன பேச்சு சொன்னா they have ammunition. Why not? They can come back with Rabada on more media பேச போட ஆளலாம். பாருங்களேன், அதுதான் இன்னைக்கு குஜராத் ஏன் இவ்ளோ இம்ப்ரெசிவா இருந்திருக்காங்கன்னா இல்ல 3 ஃபாரினர்ஸ் வச்சு வின் பண்ணிட்டாங்க. அவங்க ஜெரால்ட் கோச்சே ஐ தாட் இஷாந்த் சர்மா பதிலா ஜெரால்ட் கோச்சே ஆடி இருக்கணும் இன்னைக்கு. அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணாங்க. ஐ திங்க் ரபாடா வந்த ரபாடா ஆயிடுவான். So they are அவங்க என்ன பியூர்ல பிளான் பண்ணி. In all fairness, today's match they had planned it brilliantly. அது குடுலம். I mean that I give it Ashish Nehra, Shubman Gill also to a certain extent சூப்பரா பண்ணாங்க. பட் ஆனா மச்சி அவங்க பேட்டிங் ஆனா உண்மையை சொல்றமா அவங்க பேட்டிங் ஆட காமிச்சனா இந்த விக்கெட் போச்சுனா அவங்க மாட்டிட்டு இருப்பாங்க. See, their batting order too dependent on top heavy batting order. Let's be honest, in case they have to chase a total of 250 and all, பாத்தல இந்த இத இவங்க பாரு, சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், ரதர்ஃபோர்ட். இதுக்கு அப்புறம் பார்த்தனா கொஞ்சம் it's not a great batting order. Not really deadly about it. So we'll have to wait and watch. I mean, as the series progresses, we know. See, I agree with you. நீங்க ஆன் பேப்பர் பாக்குறதுக்கு அது வந்து ஒரு டெட்லி பேட்டிங் லைன் அப் மாதிரி தெரியல ஆஃப்டர் ஜாஸ் பட்லர். ஆனா இந்த ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு சீக்கா. எல்லா மேட்சும் கான்ட்ரிபியூட் பண்ணின்னு இருக்காரு சீக்கா. எஸ், நம்ம கிளென் பிலிப்ஸ் சொல்லும் போது இந்த ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இன்னைக்கும் சூப்பரா ஆடினாரு சீக்கா. கரெக்ட், ஒரு நல்ல நாக், ஒரு மெச்சூர் நாக் ஆடுறாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில். அண்ட் இன்னொரு பாயிண்ட் இருக்கு சீக்கா, ஷாருக் கான் எஸ் அவர் இன்னும் பெருசா அடிக்கல ஐபிஎல்ல. பட்
he can be a dangerous player. And Rahul Tewatia is a proven danger player. Rashid Khan is a proven danger player as a batter. So எனக்கு என்னமோ இல்ல நம்ம கொஞ்சம் அண்டர் ரேட் பண்றோமோன்னு தோணுது அவங்களோட பேட்டிங் லைனப். Oh, probably because opposition also underrates them, takes them lightly in the மாதிரி. Oh, not a great batting lineup or pair போன batting lineup இல்ல. Let's put it that way. The deadly batting lineup on papers இல்ல மாதிரி இருக்கு. பட் நீ சொல்ற மாதிரி வெரி எஃபெக்ட் ஆயிடுங்க. அதாவது நானும் ஷெரஃபேன்றத பண்ணல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்னடா அப்படி காட் அவுட் ஆன நினைச்சேன். பட் சம் ஆஃப் ஹிஸ் பிக்அப் ஷாட்ஸ் டுடே அந்த வேல அப்படியே நான் பிக் பண்ணி தூக்கி விடுறான் மச்சான். அதுல டுடே மேட்ச் லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். இந்த பேட்டிங்ல சாய் சுதர்ஷன் அந்த பட்லர் தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்படியே டாமினேட் பண்ணிட்டாங்க. Sai Sudarshan, when Butler was struggling, it was Sai Sudarshan who took on the bowling. Now here is where the big kelvi. Why did RCB go for Rashid Dar and not Suyesh Sharma? Wicket la konja ball stop aindhudu. They could have definitely used Suyesh Sharma. I think they missed a big trick there, Chika. Rashid Dar, in my opinion, okay, Rashid Salama, okay, ஒரு சீசன் டெல்லிக்கு இந்த மாதிரி போய் bowling போட்டு மேனேஜ் பண்ணிட்டான். போர்டு கைட்டு கொடுத்துருவாங்க இனிமேல் மேல போடணும். அது நீ சுயேஷ் சர்மா இருக்கலாம். போன மேட்ச் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஆன் இன் சென்னை அகேன்ஸ்ட் குட் ஸ்பின்னிங் பேட்டிங் சைட். சிஎஸ்கே இஸ் பிரில்லியன்ட் பேட்டிங் சைட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அவங்களோட பிரமாதமா போலிங் போட்டான். சர்ப்ரைஸ் ஹி டிட்ன்ட் ப்ளே டுடே. அண்ட் ராசிக் சலாமா ஆனா போட்டு கைட்டு கொடுத்துருவாங்க. லெட்ஸ் பி வெரி கிளியர் dear viewers. RCB bowling also a lot of question mark dear viewers. Let me be very honest. By any chance அவங்களுக்கு வந்து புவனேஷ் குமார் and Josh Hazlewood விக்கெட்ஸ் எடுக்கல மாட்டிப்பாங்க. See, yesterday bowled well. See, in all fair, இந்த மூணு மீடியம் பேசஸ் ரெண்டு பேர் நல்லா போட்டானா even against CSK என்னாச்சு, Josh Hazlewood bowled very well, caught early wickets, and Bhuvanesh Kumar bowled well. Then only everybody started bowling. So இவங்க மூணு அப்போ இவன் ஒரு விக்கெட் எஸ்டால் விக்கெட் எடுத்துருந்தான். ஸோ நீ பார்த்தா மூணு பேர் மீடியம் பேஸ் விட்டு எடுக்கலன்னு வச்சுக்கோ. See, against KKR, yes, Krunal Pandya bowled very well, got the middle overs, fantastic போட்டான். But the fifth bowler, they will struggle somewhere. So RCB கொஞ்சம் bowling balancing act correct பண்ணணும் is my opinion. For them move forward, because otherwise RCB has a good side, some batting side. They have a good batting side. I think அங்கதான் சீக்கா ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணாங்க. I thought சுயேஷ் சர்மா இன்னைக்கு வந்திருந்தாருன்னா, ஏன்னா பட்லர் அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு சீக்கா. It would have been a good match-up ன்னு எனக்கு தோணுது. I think they missed a very big trick there. அங்க சுயேஷ் சர்மா எடுத்துட்டு வராதது சின்ன கிரவுண்ட் சின்ன சாமின்னு பயந்துட்டாங்களோ. ஏன்னா அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் இதே விக்கெட்ல கலக்கினாரு. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிடி சீக்கா. கோயிங் டு ஆர்சிபி, ஒரு டீம் வித் ஃபுல் ஃபோர்ஸ் மொமெண்டம், அந்த டீம் வித்தவுட் தேர் பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர் ரபாடாவா அடிச்சிருக்காங்க. இட் இஸ் அ பிக் டீல். எஸ், லியாம் லிவிங்ஸ்டன் டீசென்ட்டா ஆடினாரு, பட் நிறைய சான்சஸ். அந்த கேட்ச் கூட ஒண்ணு மட்டும் ஆனா சொல்றேன் சீக்கா, ஜிடியோட ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணோம் சீக்கா. அதுல டவுட் டேக் ஓகே மாதா, இன்னைக்கு நிறைய கேட்ச் விட்டாங்க. அந்த கேட்ச்லாம் கூட பொழிச்சாங்க, புடிச்சு இவன் வந்து சால்ட்டோட கேட்ச் விட்டோடனே பொழிச்சான், அவுட் ஆயிட்டான் சீக்கிரம் சால்ட். லியாம் லிவிங்ஸ்டன் கேட்ச் விட்டாங்க, அவன் 50 அடிச்சான். அதுக்கப்புறம் இன்னொரு கேட்ச் வேற விட்டாங்க போட்டு. So in all fairness, yes, catches were dropped and then they kept on scoring. But still, one good thing for Livingston கோதபாடி, இன்னைக்கு டெட்லி நாக்குன்னு சொல்ல மாட்டேன். He just made up towards the end. அவ்வளவுதான், he made up to, அவனுக்கு கஷ்டப்பட்டு இருந்தான். ஒன் திங், இந்த டிம் டேவிட் தான் கொஞ்சம் நல்லா ஆனான். இந்த டிம் டேவிட் கரெக்டா ஃபினிஷரா கரெக்டா வந்திருக்கான் அவங்களோட ரோல்ல. பட் அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா against good fast bowling, he has to start getting runs. He has to get used to, let me put it that way. Then that team will be more dangerous. That I'm being very honest with you. இந்த விக்கெட் கொஞ்சம் கஷ்டமோன்னு எனக்கு தோணுச்சு சீக்கா. கொஞ்சம் மூவ் ஆச்சு டெஃபினட்டா. Ani, that's what you learn. அதுக்கு நீ கொஞ்சம் டைம் இந்த விக்கெட் கொடுக்கணும் நீ. I do agree. கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடி இருக்கு. ரெஸ்பெக்ட் கொடுப்பா. கொஞ்சம் மூவ் ஆடுனா தெரிஞ்சா கொஞ்சம் போலர் ரெஸ்பெக்ட் கொடு. அவனை போறவன அவனும் ஒரு அப்பா டக்கர் போலர் கிடையாது. அவன் இந்தியா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறான். எல்லாரும் இந்தியா ஆடுறான், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறான். அவனும் அப்பா டக்கர் போலர் தானே. அவனும் வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. See, that is what Josh Butler did, and that's what Sai Sudarshan did very sensibly. They respected the bowlers. Initial என்னைக்குமே ஒன்னு ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடிக்க போறடா, அது வந்து கரெக்டா. நீ அடிக்க போறனா பிளே சம் குட் அட்டாக்கிங் கிரிக்கெட் வர, சுத்தல் கிரிக்கெட் வர. There's a difference between attacking cricket and blindly சுத்துவைங் cricket. This is blindly சுத்துவைங் cricket, not attacking cricket. Attacking cricket is different. Anyway, சரி, let's move on சீக்கா. ஏன்னா இந்த மேட்ச் வந்து நம்ம நல்லா கவர் பண்ணிட்டோம். அமேசிங் விக்டரி ஃபார் ஜிடி. பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன போகுது பாதிஸ்டி, what is going to happen is in the points table காமிச்சனா, பாயிண்ட்ஸ் டேபிள் காமிச்சனா, ஏன்னா நீங்க கலாய்ச்ச ரெண்டு டீம் பிகினிங் ஆஃப் தி சீசன்ல அங்க பாருங்க பஞ்சாப, என்னோட ஷேரி பஞ்சாப பாருங்க. நான் சொன்னல, வாட்ச் அவுட் ஃபார் தி டீம் ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயஸ் ஐயர், பிரப் சிம்ரன் பாத்தீங்கல. ஆனா ஒண்ணு சீக்கா, டெஃபினட்டா நான் இது எல்லா ஷோலையும் இது நான் சொல்றேன், ஆனா திருப்பியும் சொல்றேன் சீக்கா,
there are some outstanding young talents coming through the IPL, Chika. Last matchல பஞ்சாப் பாத்தீங்களா சீக்கா? அவங்களோட இந்தியன் கோர் வச்சுட்டு வின் பண்ணிருக்காங்க சீக்கா அந்த மேட்ச. ஹர்ஷ்தீப் சிங் சூப்பரா பண்ணாரு, கலக்கினாரு. செஹல் வந்து தைரியமா போட்டு நிக்லஸ் பூரானோட விக்கெட் எடுத்தாரு. பேட்டிங்ல அங்க வந்து சரியான அடி. பிரப்சிம்ரன் என்ன ஷாட்ஸ் ஆடினாரியா, என்ன ஒரு கேம் ஆடினாரியா அவர் நேத்துக்கு. அப்பா 69 of 34. ஷேயஸ் ஐயர் எவர் கன்சிஸ்டன்ட். அண்ட் நேஹல் வதேரா வந்துட்டு பொழந்து கட்டினாரு. தட் சடன்லி பாருங்களேன் சீக்கா, பஞ்சாப் நான் சொன்னல சீக்கா, நல்ல டீம் சீக்கா, நீங்க எடை போடுறீங்கன்னு. வெயிட் பண்ண பாக்கலாம். पिक्चर बाकी है भाई, पिक्चर बाकी है. जस्ट 2 मैच हो गया भाई, 2 मैच தான் ஆயிருக்கு. नहीं குதிக்காத பாய், அவசரப்படாதீங்க பாய், கொஞ்சம் இருங்க. பஞ்சாப் நல்லா ஆடிட்டாங்க பாய். ஹை ஓகே, அப்படியே வச்சுக்க அவ்வளவுதான். I think let's be very, I have to give the devil a due. நல்லா ஆடுறாங்க. They look like a good side. I'm being honest with you. Yes, I probably misjudged the side options. They're suddenly looking good. But only greater thing for Punjab என்ன, அவங்களோட Indian options are fantastic. பிரசாந்த் சிங் இருக்கான், நேஹல் வதேரா இருக்கான், அவனுக்கு பாரு ஷேயஸ் ஐயர் இருக்கான், பிரப்சிமர் இருக்கான், பிரியான் சாரியான் ஒருத்தர் இருக்கான். So the Indian options இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு, எஸ்பெஷலி பேட்டிங் இந்தியன் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. That is a very good sign for any side. That is one thing good for Punjab. Yeah, but there was one incident that happened in yesterday's match, Chika. நீங்க ஷூரா பாத்திருப்பீங்க. அப்படியே அந்த சைன் ஆஃப் பண்ணது, அந்த சென்ட் ஆஃப் between two Delhi players. They are actually Delhi teammates, guys. ரெண்டு பேரும் Delhi teammates. Digvesh and Priyan Charia ரெண்டு பேரும் they play for Delhi. So ரெண்டு பேரும் வந்து ஒரு teammates, but புது ஜெனரேஷன் பேண்டர் ஆரம்பிச்சிச்சு சீக்கா. நம்மளாம் அந்த பழைய ஜெனரேஷன் பார்த்து இப்போ ஒரு புது ஜெனரேஷன் ஆஃப் பேண்டர். லாஸ்ட் இயர் ஹர்ஷித் ராணா வந்து போல்டா வந்து ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுத்தாரு. இந்த வருஷம் டிக்வேஷ் வந்து ஒரு நல்ல ஆட்டோகிராஃப் பண்ணி அனுப்பிச்சாரு. தட் டிக்வேஷ் லுக்ஸ் லைக் a real bowler சீக்கா. ஆனா டிக்வேஷ் I'm very impressed on him. Let me be very frank. ரொம்ப நல்லா போறாங்க டிக்வேஷ். இந்த மாதிரி நேத்திக்கு மேட்ச்ல அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல செமையா போலிங் போடுறாங்க. எவ்வளவு பிரமாதமா போலிங் போட்டுருப்பாரு. He looks good. அப்படியே சுனில் நாராயண் மாதிரி போடுறான். ஜில்பா வச்சு ஹேர் செஞ்சிருக்கான். சும்மா இருக்கு, அது என்ன போடுற போ மாதிரி போட்டு தலையில ஹேர் போ போட்டு போடுறான் அவன். வெரி இம்ப்ரெஸ் வித் திக்வேஷ் மச்சான். செமையா போலிங் போறான் திக்வேஷ்ன்றவன். அண்ட் இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்க போறேன். இந்த எல்எஸ்ஜி டீம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாரு சித்தார்த் மணிமாறன். கொஞ்சம் ரவி பிஷ்னாய டிராப் பண்ணி சித்தார்த் மணிமாறன் எடுத்துட்டு வரலாம் சீக்கா. ரவி பிஷ்னாய புச்சு பொழக்கிறாங்க மச்சான். சித்தார்த் பிஷ்னா எனக்கு என்ன, சித்தார்த் மணிமாறன் நியூ பால்ல போட்டு வேண்டியதான் நான் நேத்துக்கு. ஏன் ஒண்ணுமே இவங்களுக்கு கேப்டன்சி போட்டு அங்கே நான் சொன்னா புரியல. எல்எஸ்ஜி ஒய் ஃபேக்டர் தான் ஜாஸ்தின்ற எல்எஸ்ஜிக்கு நீங்க யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. யூனிவர்சலி எவ்ரிபடி has picked LSG to finish last சீக்கா. ஏன்னா ஒய் ஃபேக்டர் ஒரே ஒரு நிக்லஸ் பூரன் வச்சு பாய்ச்சிட்டு இருக்காங்க. இவன் வேற இன்னும் சரியா வரல. அவனுக்கு இந்த இன்னொரு கார்டன் கிரிப்ஸ் ஏற்று நம்ம ரிஷப் பந்த் என்ன அப்போது அதான் ரிஷப் பந்த் not got into grips yet, so we have to wait and see. Pressure on Rishabh Pant Chika. 27 crores 0-15-2 பேட்டிங்ல சுத்தமா டச்ல இல்லாத மாதிரி இருக்காரு. என்ன சீக்கா ஆச்சு ரிஷப் பண்ட்டுக்கு, உங்களோட பெரிய குதிரை? I don't think we should talk about the price factor honestly. Frankly speaking, Rishabh Pant is a brilliant guy. என் குதிரை பாவன் ரிஷப் பந்த் KL ராகுல். Yeah, the price factor is it putting pressure on him in நான் கேக்குறேன். No, I don't think so. I mean, it's just that he's not able to get into. See, you have to understand, after the Australian series, he's not had a bat yet. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போனா பேட்டிங் கிடைக்கலாங்க, புரிச்சுக்கோ. இமீடியட் IPL வந்திருக்காங்க. சோ இப்பதான் ஒரு அவன் என்ன பண்ணணும், அவசரப்படுறான். கொஞ்சம் இயர்ஸ் இட் ஸ்பெண்ட் டைம். See, that is where everybody has learned from Josh Butler today. When you're not getting it, just spend time. யங்ஸ்டர்ஸ் நான் யாரெல்லாம் மேட்ச் பாத்து ஜாஸ் பட்லர் கட்சியில பாத்தீங்க என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல போய் முட்டா பாரு. கட்சியில எங்க இருந்து ஆரம்பிச்சா பாரு. கடைசியில பாரு 187. அவன் ஃபர்ஸ்ட் 10 balls 9 runs. அப்புறம் நெக்ஸ்ட் 64 29 balls 64 runs அடிச்சிருக்கான். 64 runs in 29 balls. அதுல 6 அடிச்சிருக்கான். அந்த மாதிரி பேஸ் பண்ணுங்க இன்னிங்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. That is what my advice to all the youngsters who was watching this Cheeky Chika show will be. Yeah. Everybody should do it. See, Shreyas Iyer does it மச்சான், மறக்காத. Shreyas Iyer ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஆடுறாரு. Everybody will do it அனி. போட்டு அடிக்கவே வேணாம் எல்லாத்தையும். சால்ட் மாதிரி பிளேயர் எல்லாம் பண்ணுவானா இருக்கும். சில பேர் இன்டெலிஜென்ட்டா ஆடுவான். ஜாஸ் பட்லர் கட்சியில ஜாஸ் பட்லர் is the kind of guy who can make up the score anytime.
எனிவே சரி, பஞ்சாப் சூப்பர், 2 out of 2 வின். டெல்லி சூப்பர், 2 out of 2 வின். குஜராத் அண்ட் ஆர்சிபி இப்போ 2 பேரும் 3-2 வின். நாளைக்கு ஆனா அந்த அந்த டேபிள மட்டும் ஆனா ஒரு தடவை பாத்துக்கோங்க எல்லாரும். பஞ்சாப் ஐபிஎல் வின் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு ஃபைனல் தான் போயிருக்காங்க. லாஸ்ட் 10 வருஷமா பிளே ஆஃபே போனது இல்ல. அவங்க டாப்ல இருக்காங்க. டெல்லி பாருங்க டாப்ல இருக்காங்க. the teams that have won சீக்கா, உங்களோட மும்பை இந்தியன்ஸ், உங்களோட சிஎஸ்கே, இவங்கலாம் வந்து 5th and பிலோல தான் இருக்காங்க. பட் நாளைக்கு 8th place 10th SRH are going to play KKR நாளைக்கு. How is it going to be சீக்கா? லாஸ்ட் இயர் தான் இந்த ஃபிளைங் கிஸ் பத்தி பேசின்னு இருக்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது. லாஸ்ட் இயர் அந்த ஒரு சரியான மேட்ச், ஹென்ரி கிளாசன் லாஸ்ட் ஓவர் எங்கேருந்தோ எடுத்துட்டு போய் உதப்பட்டாங்க. பட் இந்த வருஷம் last year when they played each other 4 times Chika, and KKR were the better side in most of the occasions against SRH. This year they don't have Mitchell Stark, so KKR க்கு Mitchell Stark கிடையாது. அது ஒரு பெரிய reprieve SRH க்கு. What is going to happen there Chika? In my opinion, I still feel tomorrow's match for me SRH will be the favorites. For me tomorrow's match SRH the favorites. ஏன்னா நீ பார்த்தனா KKR will batting எடுத்து பார்த்தனா பாரு, அவங்களுக்கு சால்ட் இல்லாம அந்த சால்ட் இல்லாம ஸ்டார்ட் கிடைக்கிறது இல்ல அவங்களுக்கு. And the bowling will be too dependent on Varun Chakravarti and Sunil Narine. Let's be very clear. KKR team எடுத்து பார்த்தனா அவங்களுக்கு பார்த்தா Andre Russell okay மாதா, he's all the Harshit Rana, yes he's a good bowler, but then we'll have to wait and see how he bowls. Ajinkya Rahane is not going to be threatening. Rinku Singh last year said he was not threatening, he might not get. And Raghuvanshi Mata looks very confident. Let's be very honest. Raghuvanshi is one guy who is confident at the top. Yes, Quinton de Kock maybe, may not be. We don't know about Quinton de Kock. So if you ask me, I'm bowling with the Vaibhav. I'm impressed by the guy. Vaibhav வராரா? But அங்கே ஆண்ட்ரிக் நோக்கி ஆட மாட்டேன்றாங்க தெரியல. ஸ்பென்சர் ஜான்சன் இவ்வளோ வந்து கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காங்க, which is what puzzling me actually. 3 matches விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸ்பென்சர் ஜான்சன். எஸ், லாஸ்ட் மேட்ச் ஆனா நோண்டி தள்ளினாரு ரயன் ரிக்கில்டன் அந்த நியூ பால்ல. பட் நீங்க சொல்ற மாதிரி ஆண்ட்ரிக் நாட்கே ஒரு எக்ஸ் ஃபேக்டர். டெஃபினெட்லி ஹி கேன் ஆட் சம் வேல்யூ. SRH டு வின் நீங்க சொல்றீங்க. எஸ், ஆன் பேப்பர் SRH definitely look the stronger side, but not a problem. Have to make the adjustment. SRH also will have to make the adjustment. Let's be very clear. சும்மா சொல்லலாம் கமிங் சொல்லலாம், we will not change the approach. See, there's a difference between, you don't have to change the approach. You can play the attacking approach. I'm saying there's a difference between attacking approach and sutuvaying approach. See what I'm just giving an example, Ani. How do I explain it to the viewers? Attacking approach, sutuvaying approach, viewers உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு viewers? உனக்கு புரியுதா நீ நான் சொல்றது? Yeah, 100%. I know what you're saying. நீங்க வந்து நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுங்கன்னு சொல்றீங்க. இறங்கி வந்து சும்மா பிளைண்டா சுத்தாதீங்க. You play shots, anything outside option with it கூட. Travis Head is playing attacking cricket. Let me be very frank. Whereas Nitish Reddy is playing sutuvaying cricket. Let's be very frank. Aniket Verma is playing attacking cricket. He's not playing sutuvaying cricket. Okay. Abhishek Sharma is playing attacking cricket, but he's got rhythm marla avunukku. That's okay, fine. Klaasen is playing attacking cricket, but not sutuvaying cricket. That's the difference I'm trying to say. Suthina Kachavana Sutra, Nitish Rana Kanamoran Sutra. And the bowling combination, pona match and Zishan or Nalla Pota, Ansari or Nalla Pota. I think they get the combination right. I think in the match they have to get it. Anyway, or win பண்ணோ or what the top of the table or up the table move பண்ணுவாங்க. இது அவங்க 3 மேட்ச் 2 மேட்ச் வின்னா 4 மேட்ச். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் இக்கா ரெண்டு டீமுக்கும். You don't want to be left behind. நீங்க ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ்ல 3 லாசஸ் ஓட இருக்க கூடாது. It gets harder. இந்த ஐபிஎல்லாம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஐபிஎல் வந்து கொஞ்சம் I feel it gets much harder. Last year வந்து we saw but we have seen last year RCB did 6 out of 6 or 7 out of 7 or 8 out of 8 win பண்ணி லாஸ்ட்ல அப்படியே குவாலிஃபை பண்ணாங்க. So you don't want to leave it too late. So both teams need a victory. It's going to even more closer. நீ பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தனா every match will be a clash of interest. இப்போ நீ பார்த்தா இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் winning is probably good for CSK types or good for Mumbai Indians type. Let me be very frank. Good for Mumbai Indian types because எல்லா பார்த்தா there's just one win ahead. No, but Mumbai Indians எடுத்துக்கோ, CSK எடுத்துக்கோ, Sunrise Hyderabad எடுத்துக்கோ, or any team, KKR எடுத்துக்கோ or RR எடுத்துக்கோ, the champions, those who won the championship in the past. இவங்க எல்லாரும் there was just one win ahead. புரியுதா உனக்கு? So GT winning is good for all these teams. So இந்த மாதிரி தான் போகுது. Every day நீ இந்த பாயிண்ட் டேபிள் பார்த்தா டிவியர்ஸ் நாளைக்கு டபக்குன்னு மாறிட்டு பாருங்க. நாளைக்கு டபக்குன்னு வரும். Every day the points table. So this points table doesn't give you a real true picture. Only thing it gives you a picture, it's going to be a closely fought contest. அதுதான் எனக்கு புரியுது. இந்த ஐபிஎல் பாரு க்ளோஸா இருக்க போகுது. நீ வேணா சொல்லலாம் என்னப்பா டெல்லி கேபிட்டல் 2 மேட்ச் 2 வின்னு சொல்லலாம். எஸ், பஞ்சாப் 2 மேட்ச் 2 வின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் அவங்களும் வந்துடுறாங்க, சேம் லிஸ்ட்க்கு வந்துடுறாங்க அவங்களும். 100%. It's still very early in the tournament. என்ன வேணாலும் நடக்கலாம். I won't read too much in the points. Only thing the point table எனக்கு தோணுது
ரொம்ப க்ளோஸா பார்ப்பாங்க. எவ்ரி மேட்ச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி டீம். வாங்குறது இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் டீம். அவங்க யாரா வின் பண்ணா அதுவும் ஒரு டீம். மத்தவங்க ஸ்கோர் வின் பண்ணது பார்க்கணும் நம்ம. அது வேற இதுல போகுது. நம்ம பழப்ப மட்டும் பார்க்க முடியாது. அந்த நேஷன் வாண்ட்ஸ் நோ மட்டும் இல்ல. தி நேஷன் வாண்ட்ஸ் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அதர் நேஷன் ஆல்சோ. யா கேகேஆர் பேட்டிங் லைனப் நீங்க சொன்னீங்க. டெஃபினட்டா வெங்கடேஷ் ஐயர் மேலயும் அந்த பிரஷர் இருக்கு. டெஃபினட்டா 23.75 crores அவர் மேல நிறைய கேள்விகள். நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் வந்து பிளே ஆஃப்ல அடிச்சானா லாஸ்ட் இயர் டூரிங் தி என்டையர் டோர்னமெண்ட் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா அடிக்கல. இஸ் a good player. பட் அகைன் அவன் மேலே பிரஷர் இருக்கான்னு தெரியல எனக்கு. பிகாஸ் ஐ சச் ஹை பிரைஸ். அவன் இந்த மாதிரி சிறுகாலத்தி ஷாட் ஆடிட்டு இருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ண சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறாங்க பீப்புள். இத பக்கா அனலிஸ்ட் ஸ்கின்னர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மல்டிபிள் ஸ்லோ மோஷன் வச்சிருக்காங்க. இது என்ன அது என்ன பார்த்துட்டு இருக்காங்க போட்டு. யா டெஃபினட்டா. எனிவே கைஸ், நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. க்ரூஷியல் ஃபேக்டரா இருக்க போக வேண்டியது ஆண்ட்ரி ரசல். உண்மையை சொல்லிடுறேன். கேகேஆர் வின் பண்ணா ஆண்ட்ரி ரசல் ஹஸ் கம் குட் as an all rounder. bowling போட ஆரம்பிச்சாரு. நல்லா போட்டாரு. கொஞ்சம் டீசென்ட்டா பெட்டரா போட்டாரு லாஸ்ட் மேட்ச். அதான் சொல்ல வரேன். he has come good as an all rounder. then கேகேஆர் இன்னொரு கேகேஆர் என்ன ப்ராப்ளம்னா அந்த ஓப்பனிங்ல யாரோ ஒருத்தர் குவிண்டனிக்காக இல்லைன்னா சுனில் யாரோ 2 பேர் ஒருத்தர் மாட்டணும். கேகேஆர் 2 பேர் அவுட் ஆயிட்டா கஷ்டப்படுவாங்க. சுனில் நரேன் கொஞ்சம் அவுட் ஆஃப் டச் மாதிரி தெரியுறாரு இந்த சீசன். சீக்கா அங்க 2 பேர் ஆனா ஒருத்தர் அட்லீஸ்ட் குவிண்டனிக்காக மாட்டினா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபார் கேகேஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட், KKR, if they want to do well, they have to put up a good score. See, Varun Chakravarti and Sunil Narine can do well, or the other bowlers can do well only with a score on the board, no? Yeah, I'll make one big change, Chika. I will move back Sunil Narine into the lower order, Chika. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் 2 கேம்ல அந்த ஒரு மொமெண்டம்ல அடிச்சிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அந்த லாஸ்ட் மேட்ச்ல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அவுட் ஆன விதம் எல்லாம் பாக்கறச்சே வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா அவுட் ஆன மாதிரி இருந்தது அப் ஃப்ரண்ட் நியூ பால்ல. ஐ திங்க் டீம்ஸ் வில் பி பெட்டர் ப்ரிப்பேர்ட் ஃபார் சுனில் நரேன். ஸோ எனக்கு என்னமோ தே ஷுட் ஸ்டார்ட் ஓப்பனிங் வித் அங்கரேஷ் ரகுவன்ஷின்னு தோணுது. சீக்கா தட் பாய் லுக்ஸ் ரியலி குட். அவர் வந்து கொஞ்சம் ஃபேண்டாஸ்டிக் சென்ஸ் ஆஃப் டைமிங். பிரில்லியன்ட் ஆறான் ரகுவன்ஷின்றான் அங்கரேஷ் வந்து. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. எனக்கு புரியல. பேட்டிங் ஆர்டர் வந்து இல்ல. ஐ திங்க் இப்போ வந்து அவங்க குவிண்டன் டிகாக், அங்கரேஷ் ரகுவன்ஷி ஓபன் பண்ண வச்சுட்டு அஜிங்கிய ரஹானே 3ல நல்லா ஆடினு இருக்காரு. அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணா, அவர் 3ல வச்சுக்கோங்க. வெங்கடேஷ் ஐயர் 4ல வரணும். சீக்கா அட்லீஸ்ட் நீங்க 23.75 crores எடுத்துட்டு அவர் 5ல அமைச்சீங்கன்னா இட்ஸ் நாட் கரெக்ட். அவர் 4ல வந்துட்டு 5ல வந்து ரிங்கு சிங், அந்த ரமன்தீப் ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. சீக்கா ரமன்தீப் 6ல வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆண்ட்ரி ரசல், சுனில் நரேன் எடுத்துட்டு வரலாம். சோ ஹோப்ஃபுல்லி தே டூ தட். கேகேஆர் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி a better choice for them. SRH பொறுத்தவரைக்கும் SRH I think is a better side. I think they will bring in Sachin Baby tomorrow, Chika. Abhinav Manoharku பதிலா ஒரு Sachin Baby, ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு அது மட்டும் தான் they'll probably change in their batting. போலிங்ல தான் சீக்கா இப்போ எனக்கு ஒரு நிஜமான ஒரு கேள்வி இருக்கு. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கேகேஆருக்கு. அந்த ஜீஷான் அன்சாரி அகேன்ஸ்ட் ஆல் தோஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேட்ச் அப் எப்படி உங்களுக்கு? இல்லாட்டி நீங்க வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போவீங்களா? அவன் போன மேட்ச் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருந்தாங்க டிசிக்கு. அவன் என்ன கவலை இல்லையா? டிசில தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருந்தாங்க. அபிஷேக் பொரல் இருந்தாரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அபிஷேக் பொரல் தான், அக்ஷர் பட்டேல் இருந்தா, எல்லாரும் தான். தட்ஸ் நாட் தி பாயிண்ட். பாயிண்ட் இஸ் யூ லெட் நீ போன ஆஃப் ஸ்பின்னர் யார் இருக்கா? அவங்களுக்கு யாரும் கிடையாது. அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின் கிடையாது. சோ தில்லிக்கு தூரம் ஆட வேண்டாம். நான் ஸ்டில் ஜாப்பா ஆடுவேன். அவங்களுக்கு ஸ்டில் ஜாப்பா. அவங்களுக்கு என்னன்னா இன்னொரு ப்ராப்ளம், முகமது ஷமி இஸ் ஸ்டில் நாட் ஃபயரிங் ஃபார் them. If Mohammad Shami starts firing for them, it's good. Shami வந்து அந்த சிப்புல பாத்தியா அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உடுற மாதிரி இருக்கு. அது முகமது ஷமி மட்டும் இல்ல சீக்கா, பேட்ரிக் கமின்ஸ் has to fire for them. சீக்கா பேட்ரிக் கமின்ஸ் the bowler செம்ம அடி வாங்கியிருக்காரு. 3 மேட்சா பொலக்குறாங்க கமின்ஸ். பேட்ரிக் கமின்ஸ் பழைய பேட்ரிக் கமின்ஸ் மாதிரி ஆயிட்டான் இப்போ. நான் இப்போ நாட் 24 கமின்ஸ், அவன் 16 கமின்ஸ் மாதிரி இருக்கான், 17 கமின்ஸ் மாதிரி இருக்கான். அவருக்கு 20 கமின்ஸ் எல்லாம் போட்டு அடி 20 கமின்ஸ் எல்லாம் கூட ஆடிந்தான். எங்கோலாம் அடிப்பாங்க போட்டு 20 எல்லாம் கூட ஆடிந்தான். 92 கேகேஆர் ஆடிந்தான் 20 எல்லாம். இங்கே பார் பாம்பே, அங்கே பார் சர்ச் கேட், இங்கே பார் கொலாபா, இங்கே பார் கேட் இந்தியா நெக்ஸ்ட். should he bowl with the new ball, Chika, along with Mohammad Shami? எனக்கு என்ன பண்ணணும், ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. I believe இந்த பர்டிகுலர் bowling attackல உங்களுக்கு ரெண்டாவது நியூ பால் bowler இல்லாததுனால I think Cummins should take the new ball with Mohammad Shami. அது பண்ணார்னா I think it will be a wild decision. It might help them. Let's see. Anyway, Chika SRH victory, guys. நீங்க போய் comment sectionல போடுங்க. Even I think SRH might edge it tomorrow, but it'll be a closely fought match ன்னு தோணுது Chika. I think KKR both the teams slightly low on. Tomorrow's going to be a batsman dominated game. It's a bat. Yeah, whichever that team bats better, they are going to win tomorrow. And I think SRH got a better batting lineup than KKR. That's all. Simple. Yeah. Bowling, probably both are equally good or equally bad. I'd say KKR bowling maybe better than even
SRH bowling. Let's put it that way. Yeah, I think KKR ஓட bowling இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா I think is slightly Yeah, better better. than SRH batting. SRH bowling. In all fairness, SRH bowling கொஞ்சம் தட்டிங்கின தாம்னா கொஞ்சம் KKR bowling, SRH bowling ஏன்னா எனக்கு still I'm not convinced with Shami. Convinced அவங்க ரெண்டு convinced with Shami. வந்துட்டாங்கன்னா பார்ட்டி வேணா SRH bowling is a good bowling. Whereas அவங்களுக்கு வந்து KKR bowling looks slightly better, but இவங்க batting looks very powerful. SRH batting. But கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணிக்கணுங்களா, சும்மா அதெல்லாம் யூஸ் பண்ண அதெல்லாம் சிக்கா எல்லா பாலும் ஹும்பா விட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு டீம் அப்புறம் எல்லாமே ஹும்பா ஆயிடும். எனக்கு கவலை கிடையாது, நாங்க போன வருஷம் தான் ஆனோம், நான் மிந்தானத்துக்கு எப்படி தான் ஆனேன், நான் இப்படி தான் எல்லா மேட்சும் ஆட போறேன் அப்படின்னா ஷாதுல் தாக்கரே மேட்ச் வின் பண்ணி போயிடும் உங்களுக்கு. சிக்கா பட் நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் ரைட் சிக்கா, பட் கமெண்ட்ஸ் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அது வந்து சொல்லியிருக்காரு திருப்பியும், நாங்க இதுதான் பண்ண போறோம், we want to do this. That's what I think what he meant was attacking cricket. The approach of attacking approach is what he meant, not suthifying up. I'm saying there's a difference between out to and suthifying approach. There's a difference between both. Let me be very frank. There's a difference between approach. There's a ton of difference between. See, people. Let me put this. Ricky P. Ara. Sutra Madrika Davis. Sutra Madrika. Clean shots, clean hits, எல்லாமே அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுறான். ஃபாஸ்ட் பால் நம்பர் அட்டாக்கிங் பால் சுத்தற மாதிரி இருக்கு அவனுக்கு. கச்சாமுச்சான் ஷாட்ஸ்லாம் ஆனா நல்ல கச்சாமுச்சான் ஷாட்ஸ் ஆட முடியும் அவரால. கச்சாமுச்சான் ஷாட்ஸ் ஆடுறானா இல்ல. இன்னைக்கு என்ன பண்ணவ எல்லாம் யாருன்னா கச்சாமுச்சான் ஷாட்ஸ் ஆடுறாங்க, அவங்கள காலியா இருக்காங்க பாரு. இன்னைக்கு ஆர்சிபி எல்லாம் ஆனாலும் கச்சாமுச்சான் ஷாட்ஸ், கச்சாமுச்சான் அழுது கச்ச கோவிந்தா. என்ன அங்க பாருங்க எல்எஸ்சி கச்சாமுச்சான் நான் நேத்தி கோவிந்தா. ரிஷப் பந்த் கச்சாமுச்சான் ஆடுறான் ஷாட்ஸ், புரியுதா? ஒன்னு நிக்கி தான் கரெக்டா ஆடினான் அவனுக்கு, புரியுதா அவனுக்கு? அதே மாதிரி இங்க SRH கச்சாமச்சான் நான் போன மேட்ச் கோவிந்தா. சோ யாரும் இன்டெலிஜென்ட் நல்லா பண்ணிருக்கான். அதே அந்த இந்த வர்மா அவன் நல்லா பண்ணிருக்கான் பாரு, அனிகேத் வர்மா பாரு. அவன் கச்சாமச்சான் ஆடல. டிராவிஸ் ஹெட் சில இன்னிங்ஸ் தான் கச்சாமச்சான் ஆடல. டிராவிஸ் ஹெட் க்ளீன் ஸ்ட்ரைக்கர் சிக்கா, க்ளீன் ஸ்ட்ரைக் கரெக்ட். கச்சாமச்சான் ஆடுது டிராவிஸ் ஹெட், அவன மாதிரி ஆடுது. இந்த கச்சாமச்சான் வேலைக்கு ஆகுது மச்சி. சரி, எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.